என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். மோடி ஒரு மிக சிறந்த நம்பிக்கை துரோகி. அதுவும் மக்களை நம்ப வச்சு கெடுக்கிறதுல நம்பர் 1 ஆள் யாருன்னா மோடி தான். எதுக்காக இதை சொல்கிறோன்னா, 10 ஆண்டு கால மோடியின் அரசாங்கம் அப்படின்னு ஆரம்பித்தாவே முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா சிலிண்டர் தான். முதல்ல ஒரு உங்களுக்கு மானியம் கிடைக்கும், மானியம் டைரெக்டாக நுகர்வோருக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி கம்பெனிகளுக்கு மானியம் தவறுதலாக போகுது, அதனால் மக்களுக்கே டைரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அப்படியே போடுற மாதிரி போட்டு இன்றைக்கி யாருக்குமே மானியம் கிடையாது. கிட்டத்தட்ட 1100 ரூபாய்க்கு சிலிண்டர் விற்றார். இப்போது 1.5 மாதம் காலமாக சிலிண்டருக்கு 200 ரூபா குறைச்சிருக்கிறாங்க, மறுபடியும் ஒரு 100 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. எதுக்காக குறைச்சாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு பக்கமாக வந்துருச்சு, அதனால் குறைச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி 2019 எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சிலிண்டர் விலையை குறைச்சாங்க. பெட்ரோல் டீசல் விலையும் குறைச்சாங்க. குறைக்கல, ஏற்றாமல் நிறுத்தினாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகவே ஏற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. சொல்லப்போனால் மோடி அரசாங்கம் மக்களோட வயிற்றில் அடிச்சிச்சு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றதே கேஸ் சிலிண்டர் தான். இன்றைக்கி வில்லேஜில் முதல் கொண்டு யாரும் விறகடுப்பில் சமைக்கிறது கிடையாது, எல்லாரும் கேஸ் சிலிண்டரில் தான். அப்போது சாப்பிட்றதுக்கு மெயின் நெருப்பு வயிற்றுலேயே அடிச்சுட்டு அப்படி நரேந்திர மோடி அரசு. அடுத்தது பெட்ரோல் அண்ட் டீசல் இமாலய உயர்வு, அளவுக்கே அதிகமாக நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெட்ரோல் டீசலை ரொம்ப உயர்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட 100 ரூபாயை ரெண்டும் தாண்டிடுச்சுன்னே சொல்லலாம். இவ்வளோ உயர்த்தி மக்களை பயங்கரமான சிரமத்துக்குள்ளே ஆக்குனாங்க. பெட்ரோல் டீசல் உயர்வால் நுகர்வு பொருட்கள் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்குன்னு இது எல்லாமே பெட்ரோல் டீசல் இல்லாமல், இந்த 2 ஃபியூல்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு வீடு சேராது. அப்போது இந்த பொருட்களோட விலையெல்லாம் ஏறுது, காய்கறி விலை ஏறுது, பருப்பு விலை ஏறுது, எண்ணெய் விலை ஏறுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் யாருன்னா இந்த டீசல் விலை, பெட்ரோலோட விலை உயர்வு தான். அப்போது நாட்டில் மக்கள்கிட்ட இருக்கிற இந்த பணத்தை சுத்தமாக பிடுங்கணும், மக்களை பட்டினியில் ஆழ்த்தணும்னா பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிக்கிட்டே போனால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோட கடந்த 10 ஆண்டு ஆட்சி நடந்திருக்குது அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்கவே முடியாது. அடுத்து மனசையே உருக்கும் செயல், நாம் யாரும் எதிர்பார்க்காத விஷயம். நள்ளிரவு 12-1 மணிக்கு அறிவித்த அந்த கோரமான சட்டம் என்ன? பணம் மதிப்பிழப்பு. நாம் சிறுக குருவி அப்படி சேர்த்து வச்சுருந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை எல்லாம் செல்லாது என்று அறிவித்தது. கொடுமையிலையும் கொடுமை. இப்போ அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள், பழைய நோட்டுகள் அடிப்பதற்கு செலவு பண்ணது யார்? அரசாங்கம். அந்த நோட்டுகள் இன்னைக்கு செல்லாதுன்னா அதனோட பயன்பாடு குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அரசாங்கத்துக்கு அது இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மார்க்கெட் வேல்யூ எல்லாம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு. இந்தியாவோட பங்கு சந்தை மதிப்பு சுத்தமாக கொலாப்ஸ் ஆச்சு. நிதிநிலை, நாட்டோட நிதிநிலை ரொம்ப மோசத்துக்கு போச்சு. பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளே இந்த டிமானிட்டேஷன் செய்ய தயங்குறப்போ இந்தியா துணிச்சலாக செஞ்சிச்சு அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டவங்க அடுத்த ஒரு 4 ஆண்டில் இந்தியா படுற துயரத்தை யாராலையும் மறுக்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை யாரும் உணரலை அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டது யாருன்னா அப்பாவி மக்கள். பல பேர் கியூவில் நின்று பணத்தை மாற்ற முடியாத வெயிலையும் மழையிலையும் செத்தவங்க நிறைய பேர். இன்னைய வரைக்கும் அந்த பாதிப்பு, அந்த தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. 100 ஏடிஎம் இருக்குதுன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களில் இன்னைக்கு பணம் இருக்கிறது இல்லை. அது எப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த பணம் செல்லாதுன்னு அறிவிச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் பணம் எடுக்கவே முடியல. ஏடிஎம்மில் நம்ம அவசரத்துக்கு பணம் எடுக்கவே முடியல. அதுலேயும் இந்த 2000 ரூபாய் நோட்டு சுத்தமாக செல்லாதுன்னுட்டாங்க. அப்போது அந்த 2000 ரூபாய் நோட் அடிப்பதற்கு ஆன செலவு இது எல்லாமே அரசாங்கத்தோட சரியான திட்டமிடல் இல்லாமல் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு. இதற்கு யார் பதில் சொல்லணும்னா
ஆளுங்கட்சி அதுக்கு பதில் சொல்லணும். எத்தனை 2000 ரூபாய் நோட்டு அடிச்சிங்க, எவ்வளோ நோட்டு நீங்கள் செல்லாதுன்னீங்க, அதுக்கான செலவினங்கள் என்னாச்சு? நாடு நாசமித்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பண மதிப்பிழப்பு தான். இதுக்கு அப்புறமா தான் அதிகப்படியான வரி விதிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாத்துக்கும் வரிகளை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த பொருளாதார சிக்கல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. இந்திய நாட்டை காப்பாற்றணும், நம்ம பொருளாதாரத்தில் சுத்தமாக போயிடுவோமோ அப்படின்ற பயம் இருந்து தான் டோட்டலாகவே எல்லா பொருட்களுடைய விலையும் ஏற்றப்பட்டுச்சு. முடிஞ்ச வரைக்கும் மக்களோட பாக்கெட்லேருந்து டைரெக்டாக பணம் எடுக்க என்னென்ன வழியோ எல்லா வழியும் செஞ்சாங்க. அடுத்து ரஃபேல் ஊழல். ஊழல்னே சொல்ல முடியாது. ரஃபேல் இந்தியாவுக்கு பொக்கிஷம். பாகிஸ்தானிட்டிருந்து அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்காக நவீனமான ஒரு போர்க்கருவி அப்படின்னு, அந்த போர் விமானம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்திய நாட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பு தான் செய்கிறீங்க அப்படின்னா இந்திய நாட்டோடைய இராணுவ சட்டங்களை திருத்துவதற்கு காரணம் என்ன? ரஃபேல் விமானம் வாங்குவதற்கு மற்றும் இராணுவ உபகரணங்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குது. இவங்க தான் போய் பேசணும், இவங்க கிட்ட தான் வாங்கணும், இடைத்தரகர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டமே இருக்குது. இந்த சட்டத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டாங்க. இடைத்தரகர் இருக்கலான்னு கொண்டு வந்தாங்க. இடைத்தரகர்கள் இருந்தால் அங்கே ஒரு ரேட்டு இங்கே ஒரு ரேட்டு வச்சு இந்திய நாட்டோடைய பணம், அதுவும் அரசாங்கத்தோடைய பாதுகாப்புக்கு தேவைப்படுகிற பணத்தை தேவையில்லாத ஒரு மணி லாண்டரிங் போகும், ஒரு கையாடலாகும், இடையில இருக்கிறவன் திம்பான் அப்படிங்கிறதுனால அது செய்யப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை லூஸ் பண்ணிவிட்டு அதன் மூலிமா பல 1000 கோடி இடைத்தரகர்கள் சாப்பிட்டாங்க. இந்த விஷயம் பிரான்ஸ் அரசாங்கம் கண்டுபிடிச்சி, பிரான்ஸ் அரசாங்கம் இது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இன்னை வரைக்கும் பிரான்ஸில் கோர்ட்டில் ஜட்ஜு நான் இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்டருக்கு லெட்டர் மேலே லெட்டராக போட்டுருக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஹோம் மினிஸ்டர் அதுக்கு அந்த அலுவலகம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. பிரான்ஸ் அரசாங்கம் விசாரிக்குது, அங்கே இருக்கிற ரஃபேலை விசாரிக்குது, ரஃபேலுக்கு யார் இடைத்தரகராக நின்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்குது. ஆனால் இந்தியாவில் இந்த நிதியமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரஃபேலோடைய ரேட்டு நம்ம சொல்ல முடியாது, ரஃபேலோட எந்த ஒரு விஷயமும் வெளியில் பப்ளிக்காக சொல்ல முடியாது, அது நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லுது. உச்சநீதிமன்றம் கேட்குது, ரஃபேலோட கோப்புகளை கொடுங்க அப்படின்னு கேட்குது. கேட்கும்போது ரொம்ப அசால்ட்டுத்தனமா, உலகிலேயே இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு பதிலை எந்த நாட்டிலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய புத்திசாலிகள் நம்ம நாட்டில் தான் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? கோப்புகள் தொலைந்து போச்சு, ரஃபேல் பற்றின விவரங்கள், ரஃபேல் ஒப்பந்த கோப்புகள் தொலைஞ்சு போச்சுன்னு சர்வ சாதாரணமாக அந்த நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. இந்தியாவை பெருமைப்பட வச்சாங்க நிர்மலா சீதாராமன். அடுத்தது செபி என்ற பங்குச்சந்தை ஒரு மோசடி. சித்ரா ராமகிருஷ்ணன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம மக்கள் நோயே என்ன தெரியுமா? மறதி தான். ஸோ அந்த மறதியிலேருந்து நீங்கள் வெளிப்படணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே. சித்ரா ராமகிருஷ்ணன் உங்களுக்கு யாராருக்கு தெரியும்? ஆனந்த சீனிவாசன் உங்களுக்கு யாராருக்கு தெரியும்? சித்ரா ராமகிருஷ்ணன் என்பவர் செபியில் நிர்வாக இயக்குனராக இருந்தவங்க. ஒரு நிர்வாக இயக்குனர் தனக்கு பணியாளர், தனக்கு கீழே உதவியாளராக யாரையும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ரூல். இந்த ரூலை மீறி ஆனந்த் சீனிவாசன் ஒருத்தரை இவரே தன்னிச்சையாக செயல்பட்டு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அதுவும் அளவு கடந்த சம்பளம் போட்டு அவங்கள நியமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பங்கு சந்தையில் மோசடிகள், பல கையாடல்கள் செஞ்சு இன்னைக்கு பல 1000 கோடிகளை அவங்க கொள்ளையடிச்சாங்க. அது கிட்டத்தட்ட இன்னைக்கு 8 வருஷ காலம் ஆச்சு இந்த விஷயம் நடந்து. இது வரைக்கும் அவங்க கைது செஞ்சு கரெக்டான அந்த கேஸை முன்னகத்தவே இல்லை. அவங்க 2 மாசத்துல பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க ஜாமீன்ல. இது வரைக்கும் சித்ரா ராமகிருஷ்ணனும் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. இந்த கேஸ் என்ன ஆச்சு ஏதாச்சு மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மொத்தமா கடைசியா அவங்க கோர்ட்ல சொன்ன பதிவு என்னன்னா, இமயமலை சாமியார் அவர் தான் எனக்கு ஆனந்த சீனிவாசனை நியமிக்க சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன், நானா எதுவும் செய்யலைன்னு இமயமலையில இருக்கிற ஒரு சாமியார் மேல தூக்கி வச்சாங்க. சரி, அந்த யார் அந்த சாமியார்?
அவரை ஏன் இன்னும் சிபிஐ கைது பண்ணல அப்படிங்கிற விவகாரம் யாராலையும் கேள்வி எழுப்பப்பட முடியல. எதிர்கட்சியும் பேசல, ஆளுங்கட்சியும் பேசல. இது நடந்தது முற்றிலும் உண்மை. நாட்டுக்கு இவங்கெல்லாம் கேடு. இவங்கெல்லாம் ஒரு நிர்வாக இயக்குனரா, ஒரு செபியில, ஒரு ஒரு உயர்ந்த பதவியில இவங்க இருக்கிறதே தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை. மற்றும் பிஜேபி அரசாங்கம் மொத்தமாவே இந்த மாதிரி திருடர்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். நாட்டோட வளர்ச்சின்னு சொல்றாங்க, நாடு வளரல, நாடு கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான பல ஆட்கள் இருக்கிறாங்க, அடுத்தடுத்து வரும். எல்லாருக்கும் உதவி ஏதோ தவிர ஒண்ணுமே செய்யல இந்த அரசு. நீரவ் மோடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 900 கோடி சுருட்டிட்டு ஓடினால் மோடிகள் எல்லாம் திருடர்கள் என்று ராகுல் காந்தி பரப்புரை கர்நாடகாவில் பேசி 2019 அதனால ராகுல் காந்தி தன்னுடைய எம்பி பதவியை இழந்தார். மறுபடியும் கேஸ் போட்டு வெளியே வந்தார். இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்வு பேச காரணமே நிரவ் மோடி தான். நிரவ் மோடி போகும்போது சாதாரணமாக போகல. நான் 400 கோடி ரூபாய் பாஜகவுக்கு லஞ்சமாக கொடுத்தேன், அதனால தான் என்னை ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போனேன் நான் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒட்டுமொத்த நாடையும் திரும்பி பார்க்க வச்சு பாஜக இப்படி ஒரு திருட்டுத்தனம் செய்யுதா அப்படின்னு. அது வரைக்கும் யாரும் கண்டுக்கல. பிஜேபி செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு ஊழல்களும், சிறுனா வெளியே தெரியாம இவங்க பண்ணலாம்னு நினைச்ச பெரிய ஊழல்களை எல்லாத்தையும் மக்கள் மறந்து போயிருந்தாங்க. அதை வெளிச்சம் போட்டு காட்டினது யாருன்னா நிரவ் மோடி தான். அவர் தான் முதல்ல சொன்னது ஆள். பிஜேபிக்கு பணம் கொடுத்தேன், அது இடையில நெடுந்து இடைத்தரகராக நாடை வித்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் நிரவ் மோடி மூலியமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. பணத்தை சுருட்டிட்டு ஓடுனது, இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்க தான் ஈடி. ஆனா ஈடி செயல்படுறது எல்லாமே பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் செய்யறாங்க. அப்ப 400 கோடி முதல்ல வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நிரவ் மோடி இது வரைக்கும் இந்தியாவுக்கு வரல, எந்த நாட்டில் இருக்கிறான்னு தெரியாது. ஆனா விஜய் மல்லையா எங்க இருக்காருன்னு தெரியும். அவர் மேல இங்கிலாந்துல கேஸ், இந்திய அரசாங்கம் இங்கிலாந்துல கேஸ் நடக்குது. ஏன்னா அவர் இங்கிலாந்துல குடியுரிமை வாங்கியிருக்காரு. அவரை சர்வசாதாரணமா நெருங்க முடியாது, அவரையும் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இந்திய நாட்டில் இருக்கிற சொத்து, இந்த சொத்துக்களை ஏலம் விட்டு விஜய் மல்லையாவுடைய கடனுக்கு மேல பல ஆயிரம் மடங்கு இருக்குது சொத்துக்கள். அதை விற்று சரி கட்டலாம், அதை ஏலம் விடலாம். அதுக்கு எந்த பேங்காலையும் முடியாது, எந்த அரசாங்கத்துக்காலையும் முடியாது. விஜய் மல்லையா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக உக்காந்துட்டு இருக்கிறார். இப்போ செய்வதே அறியாம ஒரு தெம்பு திராணியட்ட முதுகெலும்பு இல்லாம தான் ஒரு அரசாங்கம் எதுன்னா நம்ம நரேந்திர மோடி அரசாங்கம் தான். ஆனா இவங்க 56 இன்ச்சு சுற்றளவு மார்பு கொண்ட மாவீரன் மோடி அப்படின்னு இவங்களை புகழ்ந்துக்கிறாங்களே தவிர இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து அதானிக்கு ஆதரவாக பல நிறுவனங்கள் மோசடிகள், பல விஷயங்கள்ல அதானிக்கு சட்டத்தையே மாற்றியது. அதானிக்காக என்ன வேணா செய்யலாம், அம்பானிக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த அஜந்தாவோட கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலம் அதானி அம்பானிக்கான அரசாங்கமா இருந்தது அப்படிங்கிற யாராலையும் மறுக்கவே முடியாது. துறைமுகம், ஏர்போர்ட்டு, இந்தோனேசியாவிலிருந்து நிலக்கரிய இந்தியாவுக்கு கொண்டு வந்து பல இரட்டிப்பு லாபம் பார்த்த கம்பெனி அதானி கம்பெனி. அதன் மூலியமா மட்டும் கிட்டத்தட்ட 12,000 கோடி லாபம் பார்த்தது. என்னங்க அதுல போய் வித்தியாசம் அப்படின்னா, 10 ரூபாய்க்கு நிலக்கரி 1 கிலோ வாங்கி 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு வித்திருக்கிறது நம்ம அதானி கம்பெனி. இதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது யாருன்னா மத்திய அரசாங்கம். அதாவது அங்க ஒரு பில் அடிக்கிறது, அந்த பில்லே லாபம் தான். அங்க ஒரு பில் அடிக்கிறது, மறுபடியும் இங்க வேற ஒரு பில்லு அடிக்கிறது. இந்த விஷயத்த ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. அதானியோடைய கொள்ளைகளையும் அதானியோடைய விஷயங்களும் வெளிநாடு பத்திரிகைகள், உலக பத்திரிகைகள் தான் பேசிச்சே தவிர இந்திய நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் எதையும் வாயே திறக்கல. அதானிக்கு எதிராக ஒரு சின்ன விஷயத்தை கூட எந்த ஒரு மீடியாவிலையும் இவங்களா புலனாய்வு செஞ்சு வெளிவிடல அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டுக்கு உடனே மிகப்பெரிய கேடு. அதே மாதிரி ஹிண்டன்பர்க் அறிக்கை,
அதானி வந்து தன்னுடைய பங்கு சந்தைகளை தானே அளவுக்கு அதிகமாக ஆட்களை வச்சு ஏற்றி, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பொய் கணக்கு எழுதி பங்கு சந்தையில் வேணும்னே தன்னுடைய பங்குகளை அதிகமாக காட்டி அதன் மூலியமா 3வது மிகப்பெரிய பணக்காரனானார். ஒரே ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை அவங்க வந்து சமர்ப்பிச்சாங்க. அதானி இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி தன்னுடைய பங்குகளுடைய விலையை ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு தெளிவாக இங்கிலாந்துடைய பத்திரிக்கை அவங்க வெளியிட்ட அந்த விஷயம் அதானியை தூக்கி புரட்டி போட்டுச்சு. அதானியை தோல் உரிச்சு காட்டுச்சு நம்மளுக்கு. இதற்கு அதானி சவால் விட்டார். பதில் சவால் விட்டுச்சு ஹிண்டன்பர்க். உங்களால் முடிஞ்சா எங்க மேலே கேஸ் போட்டு பாருங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக செயல்பட்டுச்சு. ஆதாரத்துடன் வெளியிட்டுச்சு. அதை பற்றின ஆர்டிக்கிள் எல்லாம் அதுக்கப்புறமா தான் நம்ம நாட்டோட ஊடகங்களில் வெளிவந்தது. அதானி ஒட்டுமொத்த இந்தியாவின் அவலம். இது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதானியை இன்னி வரைக்கும் எல்லாரும் தூக்கி கொண்டாடத்தான் செய்வாங்க. அதானிக்கு ஈடிக்கும் சம்பந்தமே இல்லை. அதானி சிபிஐ ரெய்டே போகாது, இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகவே போகாது. ஆனால் எவ்வளோ அறிக்கைகளை விட்டாலும் அதானி உத்தமராக இந்தியா பாவிக்கணும். பாஜகவுடைய எம்பிக்கள் அதானிக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. நாட்டோட முதுகெலும்பே விவசாயம்னு சொல்லப்படுற நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் முதுகெலும்பு அந்தந்த நாட்டில் செய்கிற விவசாயம்தான் மக்களையும் மக்கள் நுகர்பொருள்களையும் சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத கொண்டு போய் சேர்க்கிறது விவசாயம்தான். இன்னைக்கு விவசாயிகள் இந்த நரேந்திர மோடியோட ஆட்சியினால, இவர் கொண்டு வந்த 3 திருத்த சட்டங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருட காலம் வெயில் மழை குளிர்னு எல்லாத்துக்கும் கடுமையாக போராடி அந்த சட்டத்தை பின்வாங்க வச்சாங்க. இதன் மூலியமா நிறைய பேர் உயிரிழந்தாங்க. விவசாயிகளையே போராட்டத்தில் ஒரு எம்பியோட மகன் காரை விட்டு 7 பேரை கார் ஏற்றி கொன்ன சம்பவமும் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். உலக நாடுகளில் வேறு எங்கேயுமே இந்த அவலம் நடக்காது. குறைந்தபட்ச ஆதார விலையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மாயை, அவங்க ஜும்லான்னு பேசுவாங்க, இந்த மாதிரி ஜும்லா ஒன்று காட்டி விவசாயிகளை ஏமாற்றி உடனே நான் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கொடுக்காம இருட்டடிப்பு செஞ்ச அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம். இப்போ மறுபடியும் 2024 இன்னைக்கும் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம். இல்லைன்னா விவசாயிகள் இவ்வளவு பெருந்திரளாக வந்து நாட்டை காப்பாற்றணும்னு இல்லை, அவங்களும் ஒரு சுயநலம், அவங்க காப்பாற்றிக்கணும்னு நினைச்சாலும் விவசாயிகள் வாழ்ந்தால் மட்டும்தான் சாமானிய மக்கள் நிம்மதியாக நாட்டில் வாழ முடியும் அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. பிஜேபி அரசாங்கத்தோட ஊழல் பெருமளவு பேசப்படுதுன்னா இந்த எஸ்பிஐயோடைய எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் விஷயம். ஒன்லி எஸ்பிஐக்கு மட்டுமே அந்த உரிமத்தை கொடுத்து எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் விவகாரத்தை மேலே கொண்டு போன பல 1000 கோடிகள், கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே பிஜேபி அரசாங்கம் கொள்ளடிச்சிருக்குது. அதுலேயும் காலாவதியான எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பணமாக்கியிருக்குது பிஜேபி அரசாங்கம். அதை பற்றி கூட இன்றைக்கி நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் விஷயத்தில் ஒரு டெண்டர்களை விடுறது, மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி டெண்டர்களை விடுறது, குவாலிட்டி பார்த்து அவங்க விடலை, பணத்தை பார்த்து யார் எவ்வளோ எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் எங்களுக்கு தராங்களோ அவங்களுக்கு நாங்கள் தரோன்ற மாதிரி அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் மக்கள் நெருக்கடிக்கு தானே தவிர அவங்களுக்கு நன்மை, மக்களுக்கு நெருக்கடி. இதுலேயும் ஒரு மிகச்சிறப்பு என்னென்னா இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் விவகாரம், இதுக்குன்னு ஒரு தனிச்சட்டம் என்னென்னா நீங்கள் ஆர்டிஐயில் கூட கேட்க முடியாது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட எலக்ட்ரோல் பாண்ட்ஸு எவ்வளோ வந்திருக்கு என்னன்றதை டீட்டெயிலாக கேட்க முடியாது, கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்ன விவகாரத்தை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சுக்கா உடைச்சி மக்களுக்கு பட்டியல் போட்டு காட்டிருக்குது உச்சநீதிமன்றம் மட்டும் இன்னைக்கு சரியாக செயல்படலைன்னா இவ்வளவு பெரிய ஊழலை அப்படியே சோத்துல பூசணிக்காய் மறைச்ச மாதிரி மறைச்சிட்டு போயிருக்கும் பாஜக அரசாங்கம். மோடி மக்களுக்கு நல்லது செய்கிறதுன்னு சொல்கிற பல கூட்டங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் மோடியை நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டோட அவலம். சிஏஜி அறிக்கை, துவாரகா சாலை அப்படின்னு 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 250 கோடி பில்லு போட்டு
எஸ்டிமேட் வேல்யூவோட கிட்டத்தட்ட 100%க்கு மேலே பில்லை போட்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ள அடிச்சிருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அறிக்கை சமர்ப்பித்தது யாருன்னா சிஏஜி. இவங்க தான் மத்திய அரசாங்கம் ஊழல் செய்யுது, இன்சூரன்ஸு இப்போ கோவிட்ல இறந்தாங்க இல்லையா, அவங்க மேலெல்லாம் அரசாங்கம் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, பாலிசி இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து ஃபேக்காக போட்டு அவங்கள வந்து ஒரே நம்பரில் பல ஆயிரம் பேரோட இன்சூரன்ஸ் கிளைமை ஒரே ஃபோன் நம்பரை வச்சு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிளைம் பண்ண பணம் பூரா மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சிஏஜி அறிக்கையில் தெள்ள தெளிவாக கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொல்கிறாங்க சிஏஜி. அதுக்கு ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து என்ன மாதிரி பதில் வந்ததுன்னா ஆச்சரியப்படக்கூடிய பதில் என்னன்னா, சிஏஜி அறிக்கையை யார் சமர்ப்பிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கூண்டோட பதவி மாற்றம் செஞ்சாங்க ஒன்றிய அரசாங்கம். ஏன் அப்படின்னா பயம். நீ எனக்கு எதிராக வந்து நீ அறிக்கையை விடுறியா, நான் அப்படி தான் கொள்ளடிப்பேன், நீ யார் என்னை கேட்குறதுங்கிற மாதிரி மோடி அரசாங்கம் செயல்பட்டுச்சு. இது மக்களுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலைங்கிறது தான் மிகப்பெரிய அவலம். எதிர்கட்சி கூட அவ்வளவா இதை பற்றி பேசலை, அதை பற்றி கண்டுக்கலை. இன்னைக்கு 6000 கோடி எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்தில் ஊழல்னு சொல்கிறவங்க 7.5 லட்சம் கோடி 7.5 லட்சம் கோடி இவ்வளோ பெரிய ஹிமாலய ஊழலை எதிர்கட்சி கூட எடுத்து வச்சு இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் டைமில் கூட அதை பேச மறுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவலமான விஷயம். நாம் எல்லாரும் நம்பி இருக்கிற ஒரே ஒரு ஆணையம் தேர்தல் ஆணையம். ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுற ஒரே ஒரு ஆணையம் எதுன்னா அது தேர்தல் ஆணையம். அந்த ஆணையத்தை இயக்குநர்களை தீர்மானிப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. அவரை இந்த ஆணையரை நியமிப்பதில் அந்த இதில் இருந்து நீக்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையரை பாஜக மட்டும் தீர்மானிச்சிக்கலாம், எதிர்கட்சியில் ஒரு ஆள் வேணால் வச்சுக்கோங்க, பாஜகவிலே 2 பேர் அப்படின்ற மாதிரி. தேர்தல் ஆணையரே இன்னைக்கு பாஜக யார் சொல்லுதோ அவர் தான் அங்கே உட்கார முடியும். இது ஒன்றும் நடுநிலை இல்லாத தேர்தல் ஆணையமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. ஆனால் நீங்கள் கத்திக்கிட்டே இருங்கடா, நாங்கள் உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள தான் தேர்தல் ஆணையர், எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்குது பாஜக அப்படின்னா அது மிகப்பெரிய உண்மை. அதுவும் நம்ம நாட்டோட தேர்தல் ஆணையம் 12 லட்சம் இவிஎம் மிஷின்களை தொலைஞ்சு போச்சு, 30 லட்சம் இவிஎம் மிஷின்களை புதுசாக வாங்கணும், இவிஎம் மிஷின்கள் தொலைஞ்சு போச்சு. இவிஎம் மிஷின் என்ன ₹1 காயினா தொலைகிறதுக்கு? அவ்வளோ பெரிய மிஷின்களை காணோன்னு சொல்கிறாங்க. யார் தட்டி கேட்பது? அரசாங்கம் தான் கேட்கணும். எந்த அரசாங்கம் கேட்கணும்? மோடி அரசாங்கம் தான் கேட்கணும். எந்த அரசாங்கத்தையும் தேர்தல் ஆணையத்தை இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்கு அவ்வளோ தளர்வுகள், அதை யாராலையும் கேள்வி கேட்கவே முடியாது. இப்போ கூட நாம் கேள்வி கேட்கல, நடந்த விவகாரத்தை வெளியில் வைக்கணும், அவ்வளோதான். எல்ஐசியின் பங்குகள், ரயில்வே, ஏர் இண்டியா எல்லாத்தையும் விற்று தொலைச்சாங்க. நாட்டோட பொக்கிஷங்களாக இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் தனியாருக்கு வந்து ஒப்புவிச்சாங்க. நாட்டுக்கு வளர்ச்சியை, நாட்டோட வளர்ச்சியை குலைக்கிற சூழலாக எல்லாத்தையும் பண்ணி முடித்தாங்க. இவங்களுக்கு நிதி திரட்டணும், இவங்களோட நிதி வருவாயை அதிகரிக்கணுங்கிறதுக்காக நாட்டுக்கு ரொம்பவே பயனுள்ள எல்ஐசியோடைய பங்குகளை விட்டுட்டாங்க. ரயில்வே வந்து நம்ம நாட்டோட ரத்தனம். இந்தியன் ரயில்வே இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பிரிவுகளை தனியாருக்கு ஒப்படைச்சிட்டாங்க. ஏர் இண்டியா அப்படிதான், டாடா நிறுவனத்துக்கு ஏர் இண்டியா சேல்ஸ் ஆகுது. அந்த மொத்த நிறுவனத்தை வாங்கினதுக்கும் டாட்டாவுக்கு பணம் இல்லை, டாட்டாவுக்கு வந்து இவங்களே வந்து லோன் தராங்க. மக்களுக்கு ஒரு லோனு, ஒரு விவசாய கடனை தள்ளுபடின்னா அதை செய்யாது இந்த அரசாங்கம். டாட்டா மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு லோன் சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னுடைய சொத்தை தான் விற்கிறதுக்கு தானே கடன் கொடுத்து கொடுத்த கடனில் தானே வந்து சப்சிடியும் கொடுக்குறோம் அப்படின்னா இதை விட ஒரு புத்திசாலித்தனம் ஏதாவது இருக்குமா? இழப்பு அரசாங்கத்துக்கு தான், பாஜகவுக்கு அல்ல.
மோடிக்கு அல்ல. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கான இழப்பு தான் அந்த 400 கோடியை தவிர பாஜக அரசாங்கத்துக்கு கிடையாது. பாஜகவுடைய தனிப்பட்ட விஷயம் அது கிடையாது. அதனால தான் அரசு எப்படி போனால் என்ன, நாம் கொள்ளடிச்சா போதும், நாம் வருவாயை ஈட்டுனா போதும்னு நாட்டோட முக்கிய நிறுவனங்களை தனியாருக்கு விட்டுருச்சு. பொதுமக்களிடமிருந்து வாங்கப்படுகிற பிரதமர் நிவாரண நிதி இது அப்ளிகேஷன் மூலிமா பொதுமக்கள் அனுப்பலாம், வங்கி கணக்கு மூலியமாகவும் அனுப்பலாம். இது ஒன் வே டிராஃபிக் தான். ரிட்டர்ன் அங்கேருந்து வராது. ரிட்டர்ன் வரணும்னா மோடி அரசாங்கம், அதுவும் நரேந்திர மோடி கொடுக்கணும். நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கணக்கு ஆர்டிஐயில் நான் உங்களுக்கு காட்ட முடியாது, எந்த ஒரு சட்டத்தினாலும் இதில் என்ன கணக்கு இருக்குது, எவ்வளோ பணம் உங்களுக்கு வரணும், எவ்வளோ பணம் வந்திருக்கு, எதையும் நாங்கள் காட்ட முடியாது. இது இந்திய அரசாங்கத்துக்கும் இந்த பிரதமர் நிவாரண நிதிக்குமே சம்பந்தம் இல்லை. இந்த நிதி முழுக்க முழுக்க மோடி அப்படிங்கிற பிம்பத்துக்கு மோடியோட பர்சனலான விஷயம். பிரதமர் நிவாரண நிதின்னு வசூல் பண்ணுவாங்க. அந்த பிரதமர் என்ற சொல்லு எல்லாருக்கும் உரித்த சொல், எல்லாருக்கும் உரிமை இருக்கிற சொல். ஆனால் அதன் மூலிமா வர்ற ஃபண்டிங்கு அவங்களுக்கு மட்டும்தான். இன்னுமே இதை வெளியே கொண்டு வரணும்னு எதிர்கட்சி தலைமையும் போராடுது, எல்லாரும் போடுறாங்க. இப்போது எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் எப்படி பணத்தை வாங்கிட்டு பல விஷயங்களை செஞ்சதோ அதே மாதிரி இந்த பிஎம் கேர் ஃபண்டுலையும் பல லட்சம் கோடிகள் இவங்க ஆட்டையை போட்டிருக்கலாமோ, இதை வெளியே கொண்டு வர்றதில் இவங்களுக்கு என்ன சூழல், என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு சிக்கல் அப்படின்லாம் நம்மளை யோசிக்க வைக்குது. எலக்ட்ரோல் பாண்ட்ஸும் இதுவும் ஒன்றே தான். எலக்ட்ரோல் பாண்ட்ஸில் கொடுக்க முடியாதவங்க பிஎம் கேர் ஃபண்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மோடியின் சாதனைகள், மதம், சிறுபான்மை, சாதிய கோட்பாடுகளை இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு நாம் சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னமாக இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டியிருக்கிறாங்க. ராமர் கோயிலை கட்டினதுனால மதம், சாதி இதெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயம், தாழ்த்தப்பட்டவர்களை வெளியே நிறுத்தி, எந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள், மலைவாசிகள், இவங்களை உள்ளேயே வரக்கூடாது. ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அடிக்கல் நாட்ட போறாரு. அடிக்கல் நாட்டுக்கு போன ராம்நாத் கோவிந்தை உள்ளே விடாமல் வெளியே நிறுத்துறாங்க. அவர் மரத்தடியில் ஹோமம் வளர்த்தி சாமி கும்பிட்டு போகிறார். உள்ளே போகலை, உள்ளே அனுமதிக்கலை. ராம்நாத் கோவிந்த் அதுக்கப்புறம் மறுபடியும் ராமர் கோயில் பக்கமே திரும்பி பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற திரௌபதி முர்மு இப்போ ராம்நாத் கோவிந்தை கூப்பிட்டுட்டு வெளியே நிற்க வச்சுட்டோம். அது ரொம்ப பேசு பொருளாச்சு. அதனால திரௌபதி முர்மு கூப்பிடாமே விட்டுறலாம் அப்படின்னு அவங்களுக்கு அழைப்பு விழல, வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் போகலை. நாட்டோட குடியரசுத் தலைவி, சொல்ல போனால் அவங்க தான் முதல் குடிமகளும் கூட. ஒரு மலைவாசியாக இருக்கிற அவங்க, கணவர் இழந்தவங்க, அவங்க அவலம்னு சொல்லி அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்குறாங்க. இன்னும் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். இன்னும் இதையெல்லாம் மக்கள் மனசில் திணிச்சிட்டு இருக்கிறாங்க பாஜக அரசாங்கம். இன்னைக்கு தென்னிந்தியா வளர்ந்த ஒரு இந்தியாவாக மாறி இருக்குது. வட இந்தியா இன்னுமே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி பின்தங்கி தான் இருக்குது. மக்கள் அறிவற்ற போய் கிடக்குறாங்க. இன்னும் கடவுளை நம்பிக்கிட்டு, கடவுளை நம்பலாம், ஆனால் கடவுளே நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 கேவலமான விஷயம். இன்னும் செருப்பு போட முடியல ஒரு பெண்ணால். பொது குடியிருப்புகளுக்கு உள்ளே பூந்து போகும்போது செருப்பு போட்டுட்டு போகக்கூடாதுன்ற ஒரு எழுதப்படாத சட்டங்கள்லாம் இன்னும் அங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்பவே மனசை உருக்கும் செயலாக இருக்குது. இதுக்கு காரணம் சாட்சாத் மோடி தான். ராமர் கோயில் தாழ்த்தப்பட்டவருக்கான கேடு மிகவும் முக்கியமான விஷயம். இதில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. சிஏஏ, ஜிஎஸ்டி, நீட், இது மூணும் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், மக்களவையில் தமிழ்நாட்டோடைய 11 எம்பிக்கள் ஓட்டு போட்டு, இன்னும் தெளிவாக சொல்ல போனால்
நரேந்திர மோடிக்கு பல்ல காட்டி எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்கிறாரு. குடியுரிமை சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்த நரேந்திர மோடிக்கு முழு ஆதரவு கொடுத்துட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம், செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு செய்த துரோகத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் துணை போனாங்க இவங்களுடைய எம்பிக்கள். அதன் மூலியமா இன்னைக்கு விளைவு சிஏஏ இன்னைக்கு சட்டமா வந்துருச்சு. பல பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க, பல பேர் போராட்டத்தில் மூழ்கிருக்கிறாங்க. இவங்க 11 பேர் மட்டும் ஓட்டு போடாம இருந்திருந்தால் கண்டிப்பா சிஏஏ வந்திருக்காது. ஆனா அதை செய்ய மறுத்தது அதிமுக அப்படிங்கிறத யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாஜக ஆளாத பல மாநிலங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் தான் இது. ஆளவே முடியல இந்த மாநிலத்தை அப்படின்னு முடிவு பண்ற பாஜக அந்த மாநிலத்துக்கு தங்களுடைய ஆட்களை ஆளுநரா நியமிச்சு எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் எதுக்குமே கையெழுத்து போடாம மாநில அரசாங்கத்தை மண்டியிட செஞ்சு மாநில அரசாங்கத்தை செயல்படாம கட்டி போட்டு அவங்களுடைய திட்டங்களுக்கு ஒத்துழைக்காம மாநில அரசின் மேல் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொண்டு வர மாதிரி செய்யறாங்க. நாம இப்போ ஸ்டாலின் ஒரு விஷயத்தை செய்யலைன்னா ஸ்டாலின் தான் வைப்போம். ஆளுநர் கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமையும் இல்லை, நாம கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தோடைய ஜனநாயகத்தையும் உருக்குலைக்கிறது பாஜக. இதன் மூலியமா அடுத்தடுத்த தேர்தல்களில் மக்கள்கிட்ட அவநம்பிக்கையை கொண்டு போய் மாநில அரசின் மேல இவங்க நம்பிக்கையானவர்களா இவங்களை காட்டிக்கிட்டு ஒவ்வொரு மாநிலமா இவங்க சூறையாடிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அது யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கேவலம் எதுன்னா ஆளுநர் RN ரவி தான். ஜிஎஸ்டி மூலம் மக்கள் முடங்கிட்டாங்க. சிறு குறு தொழில் செய்யறவங்க எல்லாரும் ஜிஎஸ்டியால சுத்தமா தன்னுடைய நிறுவனங்களுக்கு பூட்டு போடுற நிலை ஏற்பட்டிருக்கு. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாம் வரி விலக்கு, வரி சலுகை, மக்களுக்கு உப்புக்கு கூட வரி, பெண்கள் யூஸ் பண்ற நாப்கினுக்கு வரி, ஹோட்டல்ல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட வரி. மக்கள் இந்தியாவில் அதுவும் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற மக்கள் எதையுமே வாங்க முடியாத வாங்கும் திறனற்று போய் கிடக்குறாங்க. நாட்டோட பொருளாதாரம் சுத்தமா கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்குது. யாராலையும் எளிமையா எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியல, பணத்தை சேமிக்க முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இருப்பு வைக்க முடியாத ஒரு பணவீக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க நரேந்திர மோடி அரசாங்கம். நபர் ஒன்றுக்கு 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டு போடுறேன்னு சொன்ன நரேந்திர மோடி ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுப்பேன், மக்களுக்கான வேலையை நான் உறுதி செய்வேன்னு சொன்ன நரேந்திர மோடி நாட்டை வல்லரசாக்குறேன் அப்படின்னு இவங்க போட்ட ஜும்லா பொய், எதையுமே செய்யல. 10 ஆண்டு காலம் போயிடுச்சு. ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளிலையும் 10 ஆண்டு காலம் கருப்பு நாளாக போயிடுச்சு. நாம் இந்த 10 ஆண்டு காலம் நம்ம வாழ்க்கையில தொலைச்சிட்டோம், நம்ம வாழ்வையே தொலைச்சிட்டோம் பாஜகவை நம்பி. இன்னைக்கு இந்தியா குளோபல் ஹண்டர் இண்டெக்ஸ்ல, அதாவது பட்டினி சாவு லிஸ்ட்ல 150க்கும் கீழே போயிட்டு இருக்கு. ஜனநாயகத்திற்கு துரோகம் செய்யும் பாஜக ஜனநாயகத்திலிருந்தே விரட்டடிக்கப்பட வேண்டிய கட்சி. இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம், நாளைய இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.